மகர ராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தில் ஒரு குதூகலமான வாரமாக அமைகிறது. திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு நவம்பர் மாதம் 8ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரையிலும் அலுவலகத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. உங்களுடைய மேல் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்காமல் போகலாம். இதற்கு நீங்கள் ராகு பகவானுக்கு அர்ச்சனை செய்து வந்தாலோ அல்லது மனதில் பிரார்த்தனை செய்து கொண்டாலோ உங்களுடைய அலுவலகத்தில் நீங்கள் திருப்திகரமாக உங்களுடைய அலுவல்களை நீங்கள் மேற்கொள்ளலாம். உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு வியாழன் அன்று நீங்கள் குரு பகவானுக்கு அர்ச்சனை செய்து கொள்வது நல்லது. உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. சிறியவர்கள் ஆனாலும் சரி, பெரியவர்கள் ஆனாலும் சரி, உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு சிலருக்கு அறுவை சிகிச்சை வயிறு சம்பந்தப்பட்டது நீங்கள் மேற்கொள்வதற்கு இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். சனி பகவான் 10ஆம் இடத்தில் இருப்பதனாலும் குரு பகவான் 6ஆம் இடத்தில் இருப்பதனாலும் வயிறு சம்பந்த பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு சிறிய அறுவை சிகிச்சைகள் மேற்கொள்ளும் காலகட்டமாக இந்த வாரம் அமைகிறது. ஏதாவது வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறிப்பாக உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு இருந்தால் உங்களுடைய மருத்துவரை நீங்கள் சென்று ஆலோசிப்பது சாலச் சிறந்ததாகும். சூரியன் சனி பகவானுடன் ராகு பகவானுடன் சேர்ந்து இருப்பதனால் உங்களுடைய மேல் அதிகாரிகளிடம் சிறு சிறு மனக்குழப்பங்கள் வருவதோ அல்லது மன கஷ்டங்கள் வருவதோ அலுவலகத்தில் ஏற்படலாம். அதனால் ஞாயிற்றுக்கிழமை அன்று நீங்கள் சூரிய பகவானுக்கு அர்ச்சனை செய்து கொள்வது நல்லதாகும். வாரம் முழுவதுமே இந்த மகர ராசி நேயர்களுக்கு ஒரு குழப்பமான வாரமாக இருந்த போதிலும் வாரத்தின் இறுதியில் இந்த குழப்பங்கள் சரியாகிவிடும். உத்திராடம் மற்றும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களை தவிர அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே சந்தோஷமான வாரமாக இருக்கும். திங்கட்கிழமை அன்று நீங்கள் சந்திர பகவானுக்கு அர்ச்சனை செய்வது சாலச் சிறந்ததாகும். அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தில் ஒற்றுமை வருவதற்கு சந்திர பகவானுக்கு திங்கட்கிழமை அன்று அர்ச்சனை செய்து வாருங்கள். பொதுவாகவே மகர ராசி நேயர்களுக்கு இது ஒரு ஏற்றமான காலமாக அமைகிறது.